நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோன்னா கண்டிப்பாக சான்றோர்களை வரவேற்கிறது முதல் கட்டாயம். அதற்காக அழகிய தமிழிலும் நம்மளை வரவேற்கிறதுக்காக அபுதாபியில் வந்திருக்கும் நமது ஆசிரியர் மற்றும் பேச்சாளர் ஆண்டாள் ரேவதி அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் கேலக்ஸி பதிப்பகத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கங்கள். முதலாவதாக திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்கள் வாசிப்பின் மீது கொண்ட நேசமும் இலக்கியத்தின் மீது கொண்ட காதலும் ஒன்றாய் இணைந்தது அவருடைய முயற்சியின் பிரதிபலிப்பாய் உருவெடுத்தது தான் இந்த கேலக்ஸி பதிப்பகம்னே சொல்லலாம். அறிவும் சிந்தனையும் உங்கள் வாசல் தேடி அப்படிங்கிற அந்த முகவுரையை கொண்டது. இந்த எண்ணமே ரொம்ப பெருமதிப்பிற்குரியது அப்படின்னு தான் சொல்லலாம். உறக்கத்தில் வர்றது கனவு கிடையாது, நம்மளை உறங்க விடாம செய்யறது தான் ஆக்சுவலா கனவு. அப்படி அனைவரோடும் இணைஞ்சு இந்த கேலக்ஸி பதிப்பகத்தின் வாயிலாக உள்நுழைவு பெற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த நாள். இதைவிட ஒரு கலைஞனுக்கு பெரிய மகிழ்வான தருணம் எது இருக்க முடியும்? 2022 ஜூன் 18 அன்று கேலக்ஸி புக் செல்லர்ஸ் பப்ளிஷர்ஸ் என்ற இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு அதன் அறிமுக விழா துபாயில் பிரபல ஹோட்டலில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுன்னே சொல்லலாம். அந்த நிகழ்வில் தான் galaxybs.com அப்படிங்கிற அந்த இணையதளம் திருமதி தேவதர்ஷினி பாலாஜி வழியாக துவக்கம் பெற்றது. அதே விழால கேலக்ஸி பதிப்பகத்தோட முதல் நூல் ஐயா இலங்கையை சார்ந்த பிரபல எழுத்தாளர் காப்பியக்கோ அகமது ஜின்னா ஷரீஃபுதீன் அவங்களுடைய அந்த நூலும் வெளியிடப்பட்டது. மைவண்ணன் ராமகாவியம் அப்படிங்கிற அந்த நூல் ஒரு இஸ்லாமியர் தமிழினுடைய வாயிலா இணைப்பு பெற்று அழகான அந்த நூல் நம்மோடு இணைந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை பெரு மகிழ்வோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். கேலக்ஸி அப்படிங்கிறது ஒரு புத்தக வெளியீடு, ஒரு வாசிப்போட இனிமை, புத்தகங்களை சலுகை விலையில கூட வழங்குற அந்த ஒரு நிலைமை எல்லாத்தையும் கொண்டிருக்குன்னே சொல்லலாம். தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளோட மூலமா உலகெங்கிலும் இருக்கிற அத்தனை வாசகர்களுக்கும் புத்தகங்கள் மூலமா உரையாடு செய்யறது அப்படிங்கிறதே ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். அந்த எண்ணமும் கூட ரொம்ப பாராட்டுதலுக்குரியது தான். முதல் முறையா எழுதுகின்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய ஆர்வம், ஆவல், காதல் அனைத்தையும் புனைந்து எழுதி வழங்குற நூல்களை பதிப்பித்து தரும் ஒரு களம் அப்படிங்கிறது நம்மளுடைய கேலக்ஸி பதிப்பகம் அப்படிங்கிறது சொல்றப்பவே ஒரு கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நம்ம கைகள்ல தவழ்ற அந்த ஒரு நொடி எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ. எழுதுகின்ற எழுத்தாளர்கள் மனமும் கூட அப்படிதான். அவங்களுடைய புத்தகம் பதிப்பித்து வெளிவந்து எல்லாரோட கைக்கும் போகிற அந்த நிமிஷம் கருவறையில் இருக்க குழந்தை மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் பதிவிட்டு வெளிவர்ற அந்த தருணமும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பதிப்பகமா நம்மளுடைய கேலக்ஸி பதிப்பகம் இருக்கிறது. 3 ஆண்டு அது நிறைவு பெற்று பல புத்தகங்களை வெளியிட்டாச்சு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கேலக்ஸி பதிப்பகம் இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் வரக்கூடிய காலங்கள்லயும் நிறைய புத்தகங்கள், இன்னைக்கும் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு தொடர்ந்து இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சிறப்பா சொல்ல போனோம்னா நம்மளுடைய பாரதியார் கவிதைகள், நான் இன்னைக்குதான் சில விஷயங்களை பார்த்தேன், அதுல கண்டிப்பா அதெல்லாம் சொல்லணும். நம்மளுடைய பாரதியார் கவிதைகளை அரபு மொழியில பெயர்த்து வெளியிடுறதுங்கிறது அதை உள்வாங்க போது எனக்கு அப்படி பிரமிப்பா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு பாரதியாருங்கிறவங்க நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாருமே அதை உள்வாங்கி படிச்சுக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் நம்மளுடைய பதிப்பகத்துக்கு. சார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சியில அமீரக சமூக மேம்பாட்டு அமைச்சக அரசு செயலாளர் மற்றும் அரசு தகவல் தொழில்நுட்ப ஆலோசகர் இவங்க மூலமா அந்த பாரதியார் கவிதைகளை அரபு மொழியாக்கம் செய்த நூல் அன்னைக்கு வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது. நம்ம அமீரகத்துல நம்ம பாரதியார் நூல் இன்னொரு மொழியில, அரபு மொழியில அப்படிங்கிறது ரொம்ப உயர்வா நான் பாக்குறேன். எழுத்தாளர்கள் பலரோட நூல்களை நம்மளுடைய கேலக்ஸி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கு. இனிமேலும் புதிய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு களமா கண்டிப்பா நம்மளுடைய கேலக்ஸி அமையும். கண்டிப்பா நிகழ்ச்சியோட தொடக்கமா வரவேற்கணும் இல்லையா? கண்டிப்பாக இன்னைக்கு நம்மளுடைய இலங்கையை சார்ந்த எழுத்தாளர் கவிதை, சிறுகதை, புதினம், இலக்கியம், அது மட்டும் இல்லாம மொழிமாற்ற கவிதைகள் அப்படின்னு நிறைய களத்துல எப்பவுமே வயதுதான் முதிர்ச்சி, என்னுடைய எண்ணங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் முதிர்ச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா அமர்ந்திருக்கிற எங்களுடைய காப்பியக்கோ எழுத்தாளர் டாக்டர் அஹ்மத்
ஜின்னா ஷரிஃபுதீன் அவர்களை வருக வருக என அனைவரின் சார்பாக கேலக்ஸி பதிப்பகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததா துபாயில தொழிலதிபரா திகழ்பவரும் தமிழின் மீது ரொம்ப அதிகமான பற்று கொண்டு சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறோமான அபுதாகி சையத் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததா நம்மளுடைய கேலக்ஸி உரிமையாளர் அண்ணா பாலாஜி பாஸ்கரன் தனியா வரவேற்க கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய அந்த பாரதியார் கவிதைகளும் அடுத்த ஆத்திச்சூடி மொழிபெயர்ப்பு இதெல்லாம் என்னை உங்களை வரவேற்காம இருக்க வைக்க முடியல. இருந்தாலும் எங்க எல்லாரோட சார்பா உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததா தொழில் முனைவோரும் எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், இயக்குனர், ப்ரோஆக்டிவ் எக்ஸல் நிறுவனர் திருமதி ஜெசிலா பானு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததா நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் இங்க இருக்கிற எல்லாரும், நம்ம தனித்தனியாவே வரவேற்க வேணாம்னு நினைக்கிறேன், எல்லாரையும் வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இப்படி ஒரு தொடக்கத்துல ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.